ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, √3 இன்டு √108 இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த √3 நாம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, சோ √3 அப்படி எழுதிக்கலாம். √108 எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 36 இன்டு 3 எழுதலாமா? சோ எப்படி எழுதலாம்? 36 இன்டு 3 108 தான். 108 அப்படியேனாலும் எழுதலாம், அப்படிதானே? சோ √3 அப்படி எழுதிக்கிட்டேன். √108 36 இன்டு 3 எழுதிக்கிட்டேன். ஓகே, சோ √3 அப்படி இருக்கட்டும். 36க்கு ரூட் எடுத்தா எத்தனை? வேதிக் மேக்ஸ் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்திருக்கேன். 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லி. 36ங்கிறது எதோட ஸ்கொயரு? 6ஓட ஸ்கொயர் தான் 36. அப்ப 36க்கு ரூட் எடுத்தா எத்தனை? 6. உள்ள என்ன இருக்கு? 3 இருக்கு. சோ அந்த √3 அப்படி போட்டுக்கோங்க. 6√3 எழுதிக்கோங்க. இங்கேயும் √3 இருக்கு, இங்கேயும் √3 இருக்கு. √3 இன்டு √3 என்னது? 3 ஆயிரும். அப்ப 6 இன்டு 3 ஆன்சர் என்ன? 18. சோ 18ங்கிறது ஆப்ஷன் ஏ. சோ இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் என்ன எப்படி சால்வ் பண்ணலாம்னா √108 √3 இருக்கா, ஒரே ரூட்டுக்குள்ள போடுங்க. 108 இன்டு 3 எழுதிக்கோங்க. 108யும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 8 24 √324 கிடைக்கும். ஓகே, சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ரூட் ஆஃப் 324 கிடைக்கும். 324ங்கிறது எதோட ஸ்கொயரு? 18ஓட ஸ்கொயர் தான் 324. அப்போ 18. சோ ரூட்டுக்குள்ள எப்படி எழுதலாம்? 18 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிரும். சோ ஆன்சர் என்ன வரும்? 18. சோ பேப்பர் பெண்ணே இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, parallel sides of trapezium are 21 cm and 14 cm and its area is 875 cm square. What is the distance between parallel sides ன்னு கேட்டிருக்காங்க. ட்ரபீசியம்னா என்னது? சரிவகம்னு சொல்லுவோம், இல்ல சாய்வகம் சொல்லுவோம். சரிஞ்சு இருக்கிறதுனால சரிவகம் சொல்லுவோம், சாஞ்சு இருக்கிறதுனால அது சாய்வகம்னு சொல்லலாம். ஒரு சரிவகத்தோட இணை பக்கங்கள் வந்து 21 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர். அதோட பரப்பளவு வந்து 875 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். சோ இப்ப என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஒரு சரிவகம் எப்படி இருக்கும்? சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு சரிவகம் வந்து இருக்கும். இந்த சரிவகத்துல சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. இந்த சரிவகத்துல இணை பக்கங்கள் எது? சோ இதுதான் என்னது? நம்ம ஹைட்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதை ஏ, இதை பின்னு சொல்லுவோம். சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதோட பரப்பளவு நமக்கு என்ன தெரியும்? சரிவகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா சொல்லுவோம், நாம ஹைட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது ரெண்டுமே, இந்த ரெண்டு ஹைட்டும் உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இதுவும் ஹைட் தான், இதுவும் ஹைட் தான். இந்த ரெண்டு ஹைட்டும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஒரு சரிவகம். சோ இதுதான் உங்களுக்கு என்னது? இணை பக்கங்கள். இந்த ஏயும் பியும் தான் இணை பக்கங்கள். சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து இதுவரை ஹச்னா, இதுல இருந்து இதுவரை ஹச் தான், இதுல இருந்து இதுவரை ஹச் தான், இதுல இருந்து இதுவரையும் ஹச் தான், இதுல இருந்து இதுவரையும் ஹச் தான். ஓகேவா? சோ அப்போ சரிவகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? a plus b divided by 2 into h. ஓகே, நமக்கு சின்ன வயசுல எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க? half into a plus b into h ன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் சரிவகத்தோட பரப்பளவு. இத கொஸ்டின்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? இணை பக்கங்களோட அளவு கொடுத்திருக்காங்க. இணை பக்கங்கள் எது? இந்த ஏயும் பியும் இணை பக்கங்கள். சோ சரிவகம் வரைய தெரியும் இல்லையா? இதுதான் சரிவகம். இந்த சரிவகத்துல இதுல இருந்து இதுவரை இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட்னு சொல்லுவோம். சோ இதுதான் ஏ, இது பி. இது ரெண்டும் இணை பக்கங்கள், ரெண்டுமே இணையா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இணை பக்கங்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்போ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 21 சென்டிமீட்டர். பியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 14 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோட பரப்பளவு 875 சொல்லியிருக்காங்க. அப்ப பரப்பளவு இருக்க இடத்துல 875 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ a பிளஸ் பிங்கும் போது என்ன வரும்? 21 பிளஸ் 14 டிவைடட் பை 2 இன்டு h. உங்களுக்கு இந்த ஹைட் தான் வேணும். இதுவும் h தான், இதுவும் h தான், இதுவும் h தான். இதுக்குள்ள எத்தனை கோடு போட்டீங்கன்னாலும் அந்த ஹைட் வந்து என்னவா இருக்கும்? ஏல இருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்க போகுது. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு h தான் வேணும். இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? சோ 875 இன்டு 2. இந்த 21ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 35 கிடைக்குமா? சோ அந்த 35 கீழே வந்துரும், இந்த 2 மேல போயிடும். சோ டிவைடட் பை 35 ஈக்குவல் டு h ன்னு இருக்கும். இதை சால்வ் பண்ணலாமா? சோ 35 வாய்ப்பாடுல கட் பண்ண முடியுதான்னு பாருங்க. சோ 35 வாய்ப்பாடுல கட் பண்ணலாமா, இல்ல 5 வாய்ப்பாடுல இருந்தே கட் பண்ணலாமா? சோ 35 வாய்ப்பாடுல கட் பண்ணி பார்ப்போம். சோ 875 35 2 தடவை போகுமா? சோ 2 தடவை போச்சு அப்படின்னா 70. சோ 7 175 திருப்பி 5 தடவை போகுமா? 3 தடவை, 5 தடவை, 5 5 25 17. சோ 5 தடவை. சோ என்ன வரும்? h is equal to இது ரெண்டையும் கட் பண்ணி 25ன்னு கொண்டு வந்தாச்சு. 25 இன்டு 2 உங்களுக்கு என்ன வரும்? 50 சென்டிமீட்டர். அப்ப அந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்ங்கிறது 50 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் பி.
ஓகே, தெளிவா புரியுதா? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. இதுதான் சரிவகத்தோட பரப்பளவு. சரிவகத்தோட பரப்பளவு என்னன்னா a பிளஸ் பி டிவைடட் பை 2 இன்டு ஹச். ஏ அண்ட் பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பரப்பளவும் கொடுத்துட்டாங்க, ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒன் சைடு ஆஃப் ஏ பேரலோகிராம். பேரலோகிராம்னா என்னது? இணைகரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இணைகரத்தோட ஒரு சைடு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 8.06 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்போசிட் சைடு இஸ் 2.08 சென்டிமீட்டர். வாட் இஸ் த அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்? இணைகரத்தோட ஒரு பக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இணைகரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோ இதுதான் இணைகரம். ஓகேவா? சோ இணைகரத்தோட ஒரு பக்கத்தோட அளவு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அதை பேஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். பேஸ் வந்து 8.06 சென்டிமீட்டர். எதிர்பக்கத்தில் இருந்து அதன் செங்குத்து உயரம். சோ எதிர்பக்கத்துல இருந்து அதுக்கு ஒரு செங்குத்து உயரம் வரையறீங்க. அந்த உயரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இப்படி கூட வரையலாம் நீங்க, 2.08 சென்டிமீட்டர். சோ 2.08 சென்டிமீட்டர். இணைகரத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இணைகரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? பேஸ் இன்டு ஹைட். சோ பேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 8.08, 8.06, 8.06. ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2.08. சோ 2.08 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அதோட பேஸ் சொல்லிட்டாங்க, ஒரு பக்கம்ங்கிறது. சோ இதுதான். ஓகேவா? சோ இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். நம்ம அடிப்பக்கம்னு எடுத்துக்கிடுவோம், பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ பேஸ் வந்து 8.06 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 2.08ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேஸ் இன்டு ஹைட் தான் பரப்பளவு. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? சோ 806, 208. சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 8 48. ஓகேவா? சோ லாஸ்ட் டிஜிட் எதுல முடியணும்? 8ல முடியும். மல்டிப்ளை பண்ணியாச்சு. சோ இங்க வந்து 0 வருமா? சோ ரிமைண்டர் ஒரு 4 இருக்கு. 4 64, 64 ஒரு 12, 4 2 6, 6 1 7. சோ 76க்கு 6. சோ மீதி 7. அடுத்து என்ன பண்ணணும்? சோ அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? இங்க வந்து 7 கிடைக்குமா? சோ 7. அடுத்து 8 2 16. சோ ஆன்சர் என்ன வரும்? 3x3 மல்டிப்ளிகேஷனோட ஷார்ட்கட்ல நான் இதை மல்டிப்ளை பண்ணேன். சோ இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், கியூப் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வேதிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல பாத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி இங்க புள்ளி வைக்கணும்? இங்க 2 டிஜிட், இங்க 2 டிஜிட் இருக்கு. டோட்டலா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4, 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 16.7648. இதை இன்னும் தோராயமா எழுதுனா 16.76ன்னு எழுதிடலாம். ஏன்னா இங்க 4 தானே இருக்கு. சோ 16.76 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சோ 16.76ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the area of trapezium is 1.6 meter square and the distance between its parallel side is 10 decimeter. If one of its parallel side is longer than the other by 8 decimeter, then the longer parallel side is. ஒரு சரிவகத்தோட பரப்பளவு வந்து 1.6 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. சோ அதோட பரப்பளவு எவ்வளவு? 1.6 மீட்டர் ஸ்கொயர். சோ அதோட இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் 10 டயாமீட்டர், அதாவது டெசிமீட்டர். ஓகேவா? சோ இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் 10 டெசிமீட்டர். சோ தூரம் ஹைட் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். ஓகேவா? சோ இணையான பக்கங்களில் ஒன்று மற்றொன்றை விட 8 டெசிமீட்டர் நீளமாக இருந்தால், சோ சரிவகம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் சரிவகம் இருக்கும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சோ சரிவகத்தோட ஹைட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் வந்து 10 டெசிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த இணை பக்கங்கள் இது ஏ பின்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா 8 டெசிமீட்டர். ஒன்னு இன்னொன்னு விட 8 டெசிமீட்டர் நீளமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 8 டெசிமீட்டர். அப்ப a மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? 8 டெசிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? நீண்ட இணை பக்கத்தோட நீளம் என்ன? இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 8ன்னு போட்டிருக்கோம். அப்ப இதுதான் பெரிய பக்கம், இதுதான் சின்ன பக்கமா இருக்கும். அப்ப இந்த பெரிய பக்கத்தோட நீளம் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இது டெசிமீட்டர்ல இருக்கு, இதுவும் டெசிமீட்டர்ல இருக்கு, இது மட்டும் மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. சோ நமக்கு என்ன தெரியும்? ஒரு மீட்டர்ங்கிறது எவ்வளவு டெசிமீட்டருக்கு ஈக்குவல்? ஒரு மீட்டர்ங்கிறது 10 டெசிமீட்டருக்கு ஈக்குவல். ஓகேவா? சோ அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர் வந்து எத்தனை டெசிமீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும்? 100 டெசிமீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ மீட்டர் ஸ்கொயரை டெசிமீட்டர் ஸ்கொயரா மாத்திக்கிடுவோமா? சோ மாத்துனா இதை எதால மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1.6 100ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஏரியா என்னவா இருக்கும்? 160 டெசிமீட்டர் ஸ்கொயர்னு மாறிடுமா? புரியுதா? ஒரு மீட்டர்ங்கிறது 10 டெசிமீட்டர், 1 மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது 100 டெசிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நாம இங்க 1.6 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 100 இன்டூ 1.6 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 160 டெசிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நமக்கு சரிவகத்தோட பரப்பளவு என்னன்னு தெரியும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். சோ என்னது? a பிளஸ் பி டிவைடட் பை 2 இன்டு ஹச். ஓகே, அப்ப a யோட வேல்யூ என்னது? 160.
ஏயோட சாரி ஏ, இந்த ஏங்கிறது ஏரியா, ஓகேவா. சோ இந்த பரப்பளவு ஏரியா, இந்த ஏங்கிறது பக்கம், ஓகேவா. சோ பரப்பளவு 160 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தெரியுமா, தெரியாது. சோ ஏ பிளஸ் பி டிவைடட் பை 2 இன்ட்டு ஹச் எவ்வளவு 10ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். சோ 10 போட்டாச்சு. இப்ப இந்த ஜீரோ கட் பண்ணிடலாமா. இப்ப ஏ பிளஸ் பியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 32ன்னு தெரியும். ஓகே, ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும், ஏ மைனஸ் பியோட வேல்யூ 8 டயாமீட்டர்னு தெரியும். அப்ப ஏ மைனஸ் பி வந்து 8ன்னு தெரியும். இப்போ நமக்கு என்ன வேணும், அந்த நீளமான பக்கத்தோட அளவு வேணும். நீளமான பக்கம்ங்கிறது யாரு, ஏ தான். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நீளமான பக்கத்தோட அளவு கிடைச்சிருமா. நான் சொல்றது தெளிவா புரியுதா. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நீளமான பக்கத்துக்கும் சின்ன பக்கத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 8 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க, 8 டெசிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. நாம என்ன பண்ண போறோம்னா நமக்கு கொடுத்திருக்க டேட்டா ஏரியாவும் கொடுத்திருக்காங்க, ஹைட்டும் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு ஏ பிளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஏயோட வேல்யூ தான் வேணும். டைரக்டா ஆட் பண்ணிடலாமா. ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2a ஈக்குவல் டு 14 கிடைக்கும். அப்ப ஏயோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 20 டெசிமீட்டர்னு கிடைக்கும். 20 டெசிமீட்டர்னு கிடைக்கும். சோ நமக்கு ஆன்சர் எதுல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. ஆன்சர் எல்லாம் எதுல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகே, சோ நமக்கு என்ன தெரியும், 1 டெசிமீட்டர்ங்கிறது 10 சென்டிமீட்டர்னு தெரியும். 1 டெசிமீட்டர்ங்கிறது 10 சென்டிமீட்டர். இங்க எத்தனை இருக்கு, 20 டெசிமீட்டர் இருக்கு. அப்போ நம்ம இதை சென்டிமீட்டரா மாத்தணும் அப்படின்னா 1 டெசிமீட்டர்ங்கிறது 10னா 20 டெசிமீட்டர் என்ன வரும், 20 இன்ட்டு 10. சோ 200 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா. சோ இதுக்கான ஆன்சர் என்ன, 200 சென்டிமீட்டர். அப்ப அந்த நீளமான பக்கத்தோட அளவு எவ்வளவு, 200 சென்டிமீட்டர். 200 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. சோ இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மீட்டர்ங்கிறது 10 டெசிமீட்டர், 1 டெசிமீட்டர்ங்கிறது 10 சென்டிமீட்டர். ஓகே, இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போலாமா. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க. சோ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு லைன் கிராஃப் வந்து கொடுத்திருக்காங்க. The following line graph shows the favorite color of group of people. சோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க, அவங்களோட ஃபேவரட் கலரை பத்தி இந்த லைன் கிராஃப்ல வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வாட் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் பிளாக் கலர். ஓகேவா, மொத்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அதுல பிளாக் கலர் மட்டும் பிடிக்கிறவங்க எத்தனை பெர்சன்டேஜ். பின்வரும் வரி வரைபடம் ஒரு குழுவினரின் விருப்பமான நிறத்தை காட்டுகிறது. மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் கருப்பு நிறத்தை விரும்புகிறார்கள். ஃபர்ஸ்ட் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிப்போம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, சோ நம்பர் ஆஃப் பீப்புள், இது வந்து கலர். ஓகேவா, சோ மொத்தம் நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. சோ எத்தனை பேர் இருக்காங்க, இங்க 8, 10, 11, 17, 17 10 27, 27 ஒரு 8 35, 35 45, 47, 47 3 எத்தனை 50. அப்ப டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க. இதுல கருப்பு கலர் எத்தனை பேருக்கு பிடிக்கி, சோ கருப்புங்கும் போது இங்க பாக்கணும். சோ கருப்பு கலருங்கும் போது இவங்க தானே, சோ இங்க தானே பிளாக்னு எழுதியிருக்கேன். சோ கருப்பு கலர் எத்தனை பேருக்கு பிடிக்கி, 10 பேருக்கு பிடிக்கி. அப்ப கருப்பு பிடிச்சவங்க எத்தனை பேரு, 10 பேருக்கு கருப்பு கலர் பிடிச்சிருக்கு. எனக்கு கருப்பு கலர் பிடிச்சவங்க எத்தனை பேருன்னு கேட்கல, கருப்பு கலர் பிடிச்சவங்களோட சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ கருப்பு பிடிச்சவங்க எத்தனை பேரு, 10 பேரு. எவ்வளவு டோட்டலா இருக்கவங்க எத்தனை பேரு, 50 பேரு. சோ 50ல 10 பேருக்கு கருப்பு பிடிக்கி. சோ பெர்சன்டேஜா, அதனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. 0 கட் ஆகிரும். சோ 1 5 2 5 10. அப்ப எவ்வளவு, 20% கருப்பு கலர் பிடிச்சிருக்கு. ஓகேவா. சோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் கலர், கிரீன் கலர், ஆரஞ்சு, பிங்க், ப்ளூ, ஒயிட், எல்லோ. சோ இந்த கலர்ஸ் பிடிச்சவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி. சோ டோட்டல் 50. அப்ப ரெட் கலர் பிடிச்சவங்க என்ன வரும், மேல 8 போடுங்க, இன்ட்டு 100. 0 கட் பண்ணுங்க. 1 5 2 5 10. அப்ப ரெட் பிடிச்சவங்க 16%, கருப்பு பிடிச்சவங்க ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் 20%. நீங்க கிரீனு, ஆரஞ்சு, பிங்க், ப்ளூ, ஒயிட், எல்லோ இதெல்லாம் பிடிச்சவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிங்க. அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசி அந்த எல்லா பெர்சன்டேஜையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 100% வரும். ஓகேவா. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க. கிரீன் கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர் பிடிச்சவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கறத நீங்க வந்து ஆன்சர்ல சொல்லுங்க. ஓகேவா. சோ ஆன்சர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ 20% தானே வந்துச்சு, 20%ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 88. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண் 88ஆல் சரியாக வகுப்படும் மிகப்பெரிய 5 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ 88ஆல கரெக்டா வகுப்படணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கேன், மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னது. சோ 9 5 போட்டீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய 5 இலக்க எண். சப்போஸ் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுனா 9 4 போடணும். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுனா 9 6 போடணும். சாரி, எத்தனை 6 9 போடணும். ஓகேவா. சோ எத்தனை நம்பர் கொடுத்திருக்காங்களோ மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுனா 5 9 போடணும்.
இதுதான் இருக்கிறதுலே பெரிய 5 இலக்க எண். இது 88ஆல வகுபடுமான்னு கண்டுபிடிக்கணும். சோ 88ஆல வகுத்து பாருங்க. சோ 88ஆல வகுத்தா என்ன வரும்? ஒரு தடவை போகும். சோ என்ன வரும்? 11 வரும். சோ திருப்பி எத்தனை டைம் போகும்? 88ஆல திருப்பி நாம டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 88 இன்ட்டு 2 தடவை போகாது. திருப்பியும் ஒரு தடவை தான் போகும். சோ 9ல 8 போனா 1, 11ல 8 போனா 3, 31. சோ இந்த 9 இறக்கியாச்சு. அடுத்து இந்த 9 இறக்குங்க. சோ திருப்பி எத்தனை தடவை போகும்? 3, 4 4 போடுவோமா? 4 8 32, 4 8 32 3 35 ஆயிருது. சோ 3 தான் கரெக்டா வரும். 8 3 24, 26, 264. சோ எத்தனை தடவை? 3 தடவை. 9ல 4 போனா 5, 11ல 6 போனா 5. இன்னும் ஒரே ஒரு 9 இருக்கு, அதை கீழே இருக்குங்க. 88 இன்ட்டு 5 6 தடவை போட்டு பார்ப்போமா? 6 8 48, 48 4 52, 528 வருது. சோ 6 528. சோ 9ல 8 போனா 1, 5ல 2 போனா 3. ரிமைண்டர் என்ன வருது? 31 வரணும். எனக்கு ரிமைண்டர் வரணுமா இந்த கொஸ்டின்ல? ரிமைண்டர் வரக்கூடாது, சரியா வகுபடணும். அதான கொஸ்டின்ல சொல்லியிருக்கான். எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும். எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும்னா எனக்கு மீதி என்ன வரணும்? 0 வரணும். அப்போ மீதி 31 வரக்கூடாது. மீதி 31 வரக்கூடாது. மீதி என்ன வரணும்? 0 வரணும். இன்னொரு டைம் சொல்றேன், மீதி 31 வரக்கூடாது. அப்போ இந்த 9 9 9 9 இதுல இருக்க 31 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி வராதா? அப்ப கழிச்சிருங்க. 9ல 1 போனா 8, 9ல 3 போனா 6, 9 9 9. இதுக்கான ஆன்சர் என்ன? 99968. இப்ப இந்த 99968 தான் 88ஆல வகுபடக்கூடிய 5 இலக்க மிகப்பெரிய எண். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 5 இலக்க மிகப்பெரிய எண் எதுன்னு பாருங்க. அதை 88ஆல டிவைட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிமைண்டர் வரும். ரிமைண்டர் என்ன வருது? 31 வருது. ஆனா எனக்கு ரிமைண்டர் என்ன வரணும்? 0 வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த 31 அதுல இருந்து கழிச்சு விட்டுறலாமா? அப்ப அதுல இருந்து நான் டிஃபரன்ஸ் எடுங்க. சோ அதுல இருந்து கழிச்சு விட்டுருங்க. 31 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 99968. அப்ப இந்த 99968 88ஆல மீதியே இல்லாம வகுபடும். ஓகேவா? சோ கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? a shopkeeper offers two schemes of discount. First scheme is series of discount 10%, 20%. ஒரு கடைக்கு போறீங்க, 2 டிஸ்கவுண்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா 10%, 20% தொடர்ச்சியான தள்ளுபடிகள் தரேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டிஸ்கவுண்ட் போர்டும் வச்சிருக்காரு. இன்னொரு டிஸ்கவுண்ட் போர்டு என்னன்னா 15%, 15% ஒரு தொடர்ச்சியான தள்ளுபடிகள் தரேன்னு சொல்றாரு. இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு கடைக்காரர் 2 தள்ளுபடிகளை வழங்குகிறார். முதல் தள்ளுபடி பாத்தீங்கன்னா முதல் திட்டம் வந்து 10%, 20% கூடிய தொடர்ச்சியான தள்ளுபடிகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 15%, 15% கூடிய தொடர்ச்சியான தள்ளுபடி. இதுல எது வந்து ஒரு லாபம் தரக்கூடிய தள்ளுபடி? நீங்க கடைக்கு போறீங்க, இந்த போர்டு வச்சிருக்காங்க, இந்த போர்டு வச்சிருக்காங்க. இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எல்லாரும் இதை பார்த்தோன்னே இதுதானே 15 15 இருக்கு, அப்ப இதுதான் பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருவீங்க. சோ இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த தள்ளுபடியில ஓவராலா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 10%, 20%க்கு ஓவரால் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ டிஸ்கவுண்ட் தானே கொடுக்காங்க. எப்பவுமே டிஸ்கவுண்ட்ங்கிறது கம்மி பண்ணி தானே கொடுப்பாங்க. அப்போ மைனஸ்ல எடுத்துக்கணும். இந்த மாதிரி சக்சசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா x plus y plus xy divided by 100. ஓகே? சோ மறந்துடாதீங்க, மேக்ஸ்ல நிறைய இடத்துல இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சோ இதெல்லாம் பேசிக்ஸ், தெரியலன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ தள்ளுபடிங்கும் போது கம்மி தானே பண்ணுவோம். அப்போ -10 -20 x இருக்க இடத்துல அதோட வேல்யூ, y இருக்க இடத்துல அடுத்த தள்ளுபடி. இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிரும். ஏன்னா -x இன்டு -y போடும்போது பிளஸ் ஆயிருமா? பிளஸ் 10 இன்டு 20 டிவைடட் பை 100 இருக்கும். இதுல என்ன பண்ணலாம்? -30 கிடைக்குமா? சோ -30. இதுல 0 0 கட் ஆகிரும். சோ உங்களுக்கு என்ன வரும்? +2 கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 28 கிடைக்கும். அப்போ -30 + 2 எத்தனை? 28. இந்த மைனஸ் எதுக்கு போட்டோம்னா தள்ளுபடி கொடுக்கறதுனால மைனஸ் போட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தள்ளுபடி கிடைக்கி? 28% கிடைக்கி. அப்ப இந்த இதோட ஓவரால் தள்ளுபடி எவ்வளவு? 28%. இப்ப ரெண்டாவது உள்ளது எடுத்துக்கோங்க. 15 15 இருக்கு. தள்ளுபடினா என்ன சேர்த்துக்கணும்? மைனஸ் சேர்த்துக்கணும். ஏன்னா கம்மி பண்ணி தானே கொடுக்குறாங்க. சோ -15 -15. அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிரும். பிளஸ் 15 இன்டு 15 டிவைடட் பை 100. இங்க என்ன வரும்? 15 15 30. சோ -30. 15 15 எத்தனை? 225. இதுக்குதான் வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல என்ன சொல்லியிருப்பேன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிங்கன்னு. 15 15 மல்டிப்ளை பண்ணா 225. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 2.25 பிளஸ் 2.25. சோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 27.75 கிடைக்குமா? ரொம்ப யோசிக்க வேண்டாம். 30ல இருந்து 2 கழிச்சா 28. 28ல ஒரு கால் போனா எத்தனை?
முக்கால் இருக்கும். 27 முக்கால். ஓகேவா? சோ அப்படி தெரியலன்னா 30 மைனஸ் 2.25 போடுங்க. சோ 5 கடன் கொடுங்க. கடன் கொடுத்தா இங்க 9 இங்க 10 இருக்கும். 10ல 5 போனா 5, 9ல 2 போனா 7. இங்க என்ன இருக்கும்? அதே இங்க இங்க என்ன இருக்கும்? இங்க 9 இருக்கும். 7. சோ 27.75. ஓகே. அப்ப இங்க எவ்வளவு வருது? 27.75. அப்ப இங்க உள்ள தள்ளுபடி எவ்வளவுன்னா 27.75. இப்ப கடையில போர்டு வச்சிருக்காங்க. இதுல 28% தள்ளுபடி கொடுக்குறோம். இதுல 27.75% தள்ளுபடி கொடுக்குறோம்ட்டு. அப்ப நீங்க எந்த ஸ்கீமை எடுத்துக்கிடுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கீமை தானே எடுத்துக்கிடுவீங்க. ஏன்னா இதுல தானே தள்ளுபடி அதிகமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீமை எடுத்துக்கிடுவோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இருக்கு, இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப இது ரெண்டுல எது கரெக்ட்னு பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் இதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? எவ்வளவு அதிகமா இருக்கு? 0.25 அதிகமா இருக்கு. இங்க 27.75 இருக்கு, மேல 28 இருக்கு. சோ 10ல 5 போனா 5, 9ல 7 போனா 2. சோ 0.25 அதிகமா இருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் 0.25%. ஓகே, தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ கிளியரா? தொடர்ச்சியான தள்ளுபடினாலே இந்த ஃபார்முலா தான் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவும் தெரியலன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? HCF ஆஃப் 3/4, 5/7, 7/9, 1/12. ஓகே, இதோட மீபோவா என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? HCF ஆஃப் நியூமரேட்டர் ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா, இது ரொம்ப பேசிக்கான கிளாஸ். நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சம்மே தான் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். சோ HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். அப்படிதானே? சோ நியூமரேட்டர்னா என்னது? தொகுதி. தொகுதியோட ஹச்சிசியா, அதாவது மீபோவா கண்டுபிடிக்கணும். தொகுதிக்கு மீபோவாவும் பகுதிக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சிமாவும் கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? சோ புரியுதா? சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். தொகுதிக்கு மீபோவா கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ணலாம்? HCF ஆஃப் எதுக்கு? 3, 5, 7, 1. இதுக்கு HCF என்ன? ரொம்ப யோசிக்காதீங்க. 3, 5, 7, 1. இதுக்கு பொதுவான நம்பர் என்ன? 1 தானே? ஏன்னா சில நேரம் நம்ம பெரிய சம்மெல்லாம் சால்வ் பண்ணிடுவோம். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ல யோசிச்சுட்டு இருப்போம். 3, 5, 7, 1. இதுக்கு காமனா ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா? இருக்கு. காமனான வாய்ப்பாடு 1வது வாய்ப்பாடு. அப்படிதானே? வேற எந்த நம்பருமே காமனா கிடையாது. அப்போ HCF 1ன்னு தெரிஞ்சிடும். சோ எல்லா ஆப்ஷன்லயுமே HCF 1 தான் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன இருக்கு? இங்க டினாமினேட்டருக்கு என்ன பார்க்கணும்? எல்சிஎம் பார்க்கணும். அப்ப 4, 7, 9, 12 எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 2லையும் 4 வாய்ப்பாட பொதுவாடுங்க. 1 நாள் 4, 3 நாள் 12. சோ திருப்பி இதுல 3 பொதுவா இருக்கு. சோ 1, 7, 3, 1. சோ அப்ப என்ன பண்ணலாம்? இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 12, 12, 3, 36, 36 இன்ட்டு 7. சோ ஆன்சர் என்ன வரும்? 6, 7, 42. சோ யூனிட் டிஜிட் வந்து 2 வருது. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். மற்ற எல்லாத்துலயுமே 8, 6, 3 இருக்கு. 6, 7, 42, 21, 4, 25, 252. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1/252. புரியுதா? நார்மலா இப்போ வந்து 2, 5, 10, 12 இதுக்கு எல்சிஎம் எடுங்கன்னா டானா வகுத்தல் போட்டு எடுத்துருவீங்க. ஒரு பிராக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்னன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 80% ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். சோ இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வெறும் 1599 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகே, சோ அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இருக்கும். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லாஸ்ட் டைம் ஆஃபர் கொடுக்கும்போது மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆஃபர் நாளைக்கு க்ளோஸ் ஆகிரும். சோ இன்னைக்கு மொத்தமே 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஆஃபர் வந்து இருக்கு. சோ இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இதுலயே கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுமே இதுல கவர் ஆகும். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்ல கொடுத்திருப்போம். எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருப்போம். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ நீங்க பிகினரா இருக்கீங்க இல்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஓகேவா? சோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர்.
ஓகேவா? சோ நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9043379345 780685428. இந்த ரெண்டு நம்பரையுமே லக்ஷ்மி மேக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா, சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? சோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. சோ மெசேஜ் அனுப்பும் போது டீம்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வெறும் 1599 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. நான் 2 days பிஃபோர் ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2000 ரூபாய்க்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? சோ லாஸ்டா 1499 வச்சிருந்தோம். சோ அந்த ஆஃபர் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. சோ இன்னைக்கு நாளைக்கும் தான் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஓகேவா? சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுமே கவர் ஆகும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். சோ கிளாஸஸ் எல்லாமே எதுல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை நீங்க எந்த போன் வச்சிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, ஐஓஎஸ் இல்ல உங்க லேப்டாப், பிசி எதுல பாக்கணும்னாலுமே நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கணுங்கிறத லாஸ்டா சொல்றேன். ஓகே, கிளாஸஸ் எல்லாமே ஆப்ல தான் நடக்கும். கிளாஸஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, சோ ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போய் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ அதை விட இங்க பெஸ்டாவே மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். வேற எதுவுமே இதை தாண்டி நீங்க படிக்க வேண்டாம். இதுல இருக்கிறது மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, சோ ரயில்வே ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். எஸ்எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு இங்கிலீஷும் கவர் ஆகும். அந்தந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். டோட்டலா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2000 வீடியோஸ்க்கு மேல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இப்போ சயின்ஸ்ல பயாலஜி கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? எல்லா கண்டென்ட்டுமே அப் டு டேட். இப்போ ரீசெண்டா ஒவ்வொரு கண்டென்ட்டுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேவா? சோ அது போக உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்டும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ வீக்லி டெஸ்ட் எல்லாமே இப்பதான் கொண்டு வந்திருக்கோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரியும் கொண்டு வந்தாச்சு. சோ அப்பதான் கரெக்டா ஒரு ஃப்ளோவா படிச்சுட்டு போக முடியும். சிலபஸ் முடிக்கணும். சிலபஸ் முடிக்க ஒவ்வொரு டெஸ்டா டாபிக் வைஸ் அட்டன் பண்ணிட்டே வருவீங்க. அது மாதிரி ஒவ்வொரு 4 டாபிக் முடிக்க உங்களுக்கு வாரம் ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரேங்க் எல்லாமே பாத்துக்கலாம். ஓகே, சோ இது எல்லாமே சேர்த்து கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 1599 தான். இந்த அமௌண்ட் இல்ல. சோ நீங்க ஆப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 2500 பே பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க ஆப்ல டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ 2500 ஆப்ல வந்து ஆஃபர் பிரைஸ் தான். ஓகேவா? சோ ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 2500 தான் கோர்ஸோட பிரைஸ் அப்படின்னு கூட டீம் வந்து பிக்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா இப்ப ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும். சோ எல்லாமே உங்களுக்கு இதுல கவர் ஆகிரும். கிளாஸ், டெஸ்ட், சோ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரேங்க், அதுலயே உங்களோட மார்க் எல்லாமே பாத்துக்கலாம். ஓகே, சோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் மட்டும் பண்ணி வச்சிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். அகைன் சொல்றேன், இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெறும் கிளாஸ் ஜாயினிங்க்கு மட்டும் இல்ல, நீங்க அடுத்து டிவி போற வரைக்குமே உங்களோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க டிவி போற வரைக்கும் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு டவுட், இந்த எக்ஸாமுக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் கரெக்டா, என்னோட ஏஜ் கரெக்ட் ஆயிடுச்சா, நான் இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆயிட்டேன், நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, என்னோட நேம்ல ஒரு கரெக்ஷன் இருக்கு, நான் அஃபிடவிட் யார்கிட்ட வாங்கணும், இந்த மாதிரி டிவி போகும்போது ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி, பிஇடி போகும்போது எனக்கு பிஇடி நான் இந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணணும், சோ பிஇடி எப்படி நடக்கும், இல்ல நான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நான் இந்த கேட்டகரியில வருவேன், எஸ்சி கேட்டகரியில வருவேன், எஸ்டி கேட்டகரியில வருவேன், ஓபிசில வருவேன், நான் என்சிசி சர்டிபிகேட் வச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களோட கிளாஸஸும் இங்கேயே நீங்க படிச்சுக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட்டும் இங்கேயே அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ்ல தான் ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் போற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸும் இருக்கும். ஓகேவா? சோ இது போக வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனலோட லிங்க், டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலோட லிங்கை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 1599ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோ கிளாஸஸ், அவ்வளோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேம் நான் ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணிருப்பேன், எனக்கு தெரியாம போயிருச்சு. ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ் நான் 1 மந்த் தான் போனேன், அப்படியே ஒரு பெரிய லெவல்ல ஆன்லைன் கிளாஸ்ல 20,000 25,000 பே பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்க கிளாஸஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணல, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு வெளியில ஆன்லைன் ஜாயின் பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வர்றவங்க எல்லாருமே அங்க ஒரு நிறைய அமௌண்ட் பே பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து ரொம்பவே சூப்பரான ஆஃபர். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்லி 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸ் மிஸ் பண்ணாம பாருங்க, பாசிட்டிவா இருங்க, டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.